எல்லாத்துட்டையும் இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு விஷயத்த தெரிஞ்சு கேட்கிறேன் அப்படின்னால என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்க யாரோ சொல்லிதான் இவரு கேட்காரு, இப்படியெல்லாம் கருதுறீங்க. பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு நேரடியாகவும் சொல்லிட்டேன், என்ன செய்யறன்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த எண்ணத்துல இருந்து வெளியே ஓடுகிறானா இல்ல, யாரோ சொல்லி கொடுக்காங்க அவருக்கு, யாரோ சொல்லி கொடுக்காங்க அப்படிமா. நான் சிரிச்சுக்கிருவேன், இன்னைக்கு வந்துட்டு போகுது. புரியுதா? நாங்க பயிற்சி காலத்துல கூட எங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க, நாங்க தனியா உட்காந்து இருக்கிறது சாமி வந்து பேசிட்டு போனா காணும்னு சொல்லி தேடிட்டு வந்து கம்பும் கடப்பாரி எடுத்து வந்து அடிக்க வந்தாங்க. நீங்க சாமிக்கு செய்வன வச்சுட்டீங்கடா, அதுதான் உங்களை தேடி தேடி வராரு அப்படின்னாங்க. அதுதான் சொல்றேன். அப்ப அது வந்து என்ன அர்த்தம்? அது நடக்கிற காரியமா? நாங்க சிரிச்சுக்கிட்டே அட பாவீங்களா, இவ்வளவுதானா நீங்க அப்படின்னு சொல்லி. அவருக்குன்னு இல்ல, இப்ப நீ 10 லட்ச ரூபாய் இல்ல 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த பரதேசிக்கு வச்சுப்பாரு, இந்த பரதேசிக்கு வச்சுப்பாரு, அவர் எதுக்கு போகணும்? முடியுதான்னு பார்ப்போம். புரியுதானு சொல்றது? அதெல்லாம் கிட்ட ஒட்ட முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். உனக்கே ஒட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எப்படி இவனுக்கு ஒட்டும்? தைரியமா போ அப்படின்னு சொல்றேன் இல்லையா, எதை வச்சு சொல்றேன்? உன்கிட்ட ஒட்டாதுன்னு எதுக்கு சொல்றோம்? அப்ப இவனுக்கு எப்படி வரும்? ராஜா விஷயத்தையே பேசினாலும் ராஜா வந்து நீங்க சொன்னது எதுவும் சரியா செய்ய மாட்டான், வரமாட்டான். ஏன்னா இப்ப கொஞ்ச நாளா ஐயா போட்டோ வச்சுக்கிட்டு உங்க காதல வந்து பேசுற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் டெலிட் பண்ணிட்டேங்க. ஆனா டெய்லி உங்க படத்தை தான் கும்பிடுவேன், அந்த ஊதியை தான் வச்சுக்குவேன். நான் வெளியில இப்படிதான் சொல்லுவேன். ஆனா இப்ப நீங்க வந்து இப்ப அன்னைக்கே சொன்னீங்க என்ன சம்பளம் வாங்குறான், இப்ப எப்படி நம்ம பொண்ணு பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அதுவே அந்த கம்பெனில இருந்து அவனே விட்டுட்டான். எவ்வளவு நாளா நம்ம சொல்லி கேட்கவே இல்லை, வேற ஒரு இடத்துக்கு போனா அங்கேயே நிக்கிற. அப்பதான் இந்த பொண்ணு வருமா? இவங்க போய் அந்த கம்பெனில கேட்கவும் சம்பளம் 13 ரூபா தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அங்க வந்து இப்ப போய் கேட்டு போயிட்டாங்க. இப்ப வேற இடத்துல பார்க்கணும். இவன் போன உடனே இவன் இடத்துல இருந்தாலு இவன் கூட படிச்சவன் தானே. இவனுக்கு 20 ரூபா சம்பளம் போட்ட உடனே அவன் நேற்று வந்து 20 ரூபா எனக்கு 18 ரூபா கொடுக்குறீங்கன்னு அவன் போயிருக்கான். இப்ப இந்த ஓனர் வந்து மாசத்துக்கு 2 மாசம் தான் போயிருக்கேன், 3வது மாசம் தான் போயிருக்கேன். போன மாசம் 500 ரூபா கொடுத்தேன், இந்த மாசம் 500 ரூபா கொடுத்தேன். தீபாவளிக்குள்ள 25 ரூபா தந்தேன் தம்பி, நீ வேற எங்கேயும் போகாத அப்படின்றாங்க. ஒரு ப்ராப்ளம் ஆச்சுல, தங்க அப்ப ஏதோ ஒரு அங்க கூட கேஸ் பண்ண கூட கோடிக்கணக்கில் ஏமாத்திட்டு அந்த கம்பெனி மூடி வச்சிருந்தாங்களா, இப்ப ஓபன் பண்றாங்க. அங்க வந்து 30 ரூபா தாரே, இப்ப ஈவினிங் மட்டும் போய் அங்க சர்வீஸ் பார்த்து கொடுத்துருக்கோம், மிஷின் சர்வீஸ். இப்ப இந்த கம்பெனிக்கு இந்த ஊர் பூரா போய் சர்வீஸ் பார்ப்பாங்க பெரிய பெரிய கம்பெனில. அது இத்தாலி கம்பெனியா, ஒரு இன்ஜினியர் வந்திருக்காரு. இன்ஜினியர்லாம் வந்தா இவன் தான் பிக்கப் பண்ணணும், இவன் தான் பார்க்கணும். அந்த கம்பெனி ரீதியா ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த ஜிஎம் போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டேங்கிறாங்க, இவன் தான் போறான். அந்த கோயிலுக்குன்னு அந்த மில்லு பக்கத்துல முன்னாடி போயிட்டு ஓனர் வந்து இவன் போனதுல இருந்து இவனை தான் பூஜைக்கு போய் தேங்காய் பழம் கொடுத்து பூஜை கொடுத்துட்டு வந்து பூஜை பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து நமக்கு அறியாமலே நடக்குது. இப்பதான் அவனுக்கு அந்த கான்பிடென்ட் வருது. இப்ப அவன் வாங்கி வச்சிருந்த அந்த பணம் கொடுத்து ஏமாந்தாலும் அந்த கடன் எல்லாம் முக்காவாசி அடைச்சிட்டான். அடைச்சிட்டு இப்ப இன்னொரு 50 ரூபா 30 ரூபா இருக்கு. இங்க எழுதி கொடுத்த பிஎஃப் பேர பிரச்சனையாவே இருந்துச்சு. இந்த கம்பெனில சொல்லி இவங்க பிஎஃப் ஓபன் பண்ணுவாங்களா, அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பழைய காசு வந்துருச்சு. இன்னும் 2 மாசம் ஆச்சுன்னா ரெகுலர் ஆயிரும், நம்ம எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் நீங்க மெதுவா நகட்டுறீங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. உங்களாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுது. அவன் என் தம்பி இப்போ எங்கேயோ என் தம்பி உனக்கு பொண்ணு பாக்குறாங்க, நம்மகிட்ட சரியா பேசலைனாலும் ராஜாக்கு பொண்ணு பார்க்கணும்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்ப அவங்க என்னன்னா மாப்பிள்ளை விநாயகர் ஒரு கோயில் இருக்கு, அங்க போய் இந்த தம்பியை மாலை போட்டு சாமி தர சொல்லுங்க. அதை என் தம்பி சொல்லிட்டான். இவன் தச்செல்லாம் திருவண்ணாமலைக்கு போகல, சூடம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் குடிக்கல. அந்த ஐயர் கேட்டாங்க, இங்க சூடமே இல்ல பிள்ளையாருக்கு, கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுங்க, ஒரு 4 நாளைக்கு உங்க பேர்ல பச்சனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு. தச்சலா தானே, அது ஒரு 50 ரூபாய்க்கு சூடம் தான் நம்ம வாங்கி கொடுக்க போறோம். நம்ம இங்க போய் 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு பூஜை கொடுக்க முடியாது நம்மளால. அப்ப இதெல்லாம் வந்து எதனால நமக்கு தச்செல்லாம் நடக்குது? நீங்க அந்த வழியில நகர்த்துறீங்க அவனை. அவனுக்கு இப்போ ஒரு கான்ட்ரிபியூஷன் 20 ரூபா சம்பளம் வாங்குறேமா, இப்ப ஓட்டி 2 மணி நேரம் அந்த கம்பெனில பார்த்துட்டு வருவான், ஒரு நாளைக்கு 300 ரூபா. அதுவும் தனியா டெய்லி வாங்கிக்கலாம். அப்ப அது எனக்கு பெட்ரோலுக்கு ஆயிடுது, செலவுக்கு ஆயிடுது. எனக்கு 2 மாசமா 16000 ரூபாய் கொடுக்கும். ஹவுசிங்ல முழுசா 16200.
ம். அதான் என்ன கட்டுறாங்க, ஏன்னா அவனுக்கு கரெக்டா 7ஆம் தேதி சம்பளம் போட்டுறாங்க. அது அவனுக்கு கட்டுறதுக்கு அந்த டைம் கரெக்டா இருக்கும், கட்டிக்கிறது. ம். அப்ப இவ்வளவு ரூபாய் நம்ம கொடுக்குறேன், எவ்வளவு நாள் கொடுக்க மாட்டேன், 7,000 8,000 தான் கொடுப்பேன். அப்ப இதெல்லாம் வந்து அவனை ஒரு ஸ்டெடி பண்றீங்க நீங்க அப்படிங்கறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நம்ம என்ன கேக்குறோம், நம்ம கேட்கற பொண்ணு அமைய மாட்டேங்குது. என்னோட மைண்ட் வந்து திருப்பி அங்கதான் வந்து நிக்குது. நம்ம வெளியில வந்த உடனே யாராவது அதுதான் கேக்குறாங்க, இப்போ உன் மகன் இவ்வளவு நாளே இவ்வளவுதானே சம்பளம் வாங்கினாங்கிறது வெளியில யாருக்கும் தெரியாது. நம்மளை பார்த்தாலே யாரும் கஷ்டப்படுறீங்க யாரும் சொல்லவே மாட்டாங்க. என்னைய பார்த்தாலும் சொல்ல மாட்டாங்க, என் பிள்ளைகளை பார்த்தாலும் சொல்ல மாட்டாங்க, எங்க வீட்டுக்கார பார்த்தாதான் கஷ்டப்படுறாருன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படி இருக்கையில யாரும் நம்பவும் மாட்டாங்க. நம்ம வீட்டுல எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படி இருக்கையில நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படுற, உன் மகன் இவ்வளவுதானே சம்பளம் வாங்குறான் அப்படின்னு உண்மையை சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம கேக்குறாங்களா பொண்ணு ஏன் உண்மையில நீ நான் 3 வருஷமா போறேன், எப்ப பார்த்தாலும் அங்கதான் இருக்கீங்க அப்படிங்கல டக்குன்னு நம்ம என்ன கேக்குறோம், நம்ம பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை துணை தானே கேக்குறோம், நம்ம என்ன ரொம்ப ஆசைப்படுறோம். அப்படிதான் என்னோட மைண்ட் போகுது. அதுதான் நான் சொல்றது இல்ல, இதெல்லாமே புரியுது, இதெல்லாம் உங்களாலதான். கால சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி அவன் ஒரு எதிர்வினையில இருந்துகிட்டு இருக்கிறவன். அவனை வந்து சீர்திருத்தம் பண்ணி அவன் அந்த கோட்டுக்குள்ள கொண்டுட்டு போய் ஒரு எண்டுல நிக்க வச்சாதான் அடுத்த இடத்துல நீங்க நிமிர்ந்து பேச முடியும். அது வரைக்கும் நம்ம பொறுத்து தானே இருக்கணும். அந்த ஒவ்வொரு இது வரையில நான் சொல்லுவேன், இப்ப பாரு நீ பிள்ளையாருக்கு போய் பூஜைக்கு கொடுத்து சொன்ன மாமான்னு சொன்னியா, இன்னைக்கு உடம்பு ஐயர் கேட்கிறாரு, நீ தச்சல போன ஏதோ ஒண்ணு உன்னால முடிஞ்ச 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கியா, இதெல்லாம் எங்க அப்பாவாலதான் நடக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமா அவரை வந்து சொன்னாரு அப்படின்னு நான் சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, அவர் வந்து உங்ககிட்ட நேரம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லப்பா, யார் மூலியமானாலும் அதை வெளிப்படுத்துவாங்க, அதை நம்ம சொல்லணும். நீ அன்னைக்கு என்ன சொன்ன, 48 வாரம் நான் விளக்கு போட்டேன், பொண்ணு கிடைக்குதான் விளக்கு போட்டேன்னு நீ சொன்ன. அப்புறமா சாமி என்ன சொன்னாங்க, நீ இழந்த ரூபாய வர தான் நீ கேட்டிருக்கேன்னு சொன்னாங்க. ஆமா நீ ஒத்துக்கிட்ட. ஆமா இப்ப பாரு அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சுல. ஆமா உண்மைதானே சொன்னா, இங்கதான் உட்கார வச்சு 2 மணி நேரம் சொன்னேன். அம்மா வீட்டுல இருக்கு, 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு நம்ம என்னைக்கு என்னாலும் எடுத்துக்கலாம், அந்த ஒரு இது இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் யாரால நடந்துச்சு, நான் அங்க போய் விளக்கு யாரு சொல்லி நீ விளக்கு போட்ட, நீ கரெக்டா போட்டிருந்தா உனக்கு என்ன இதெல்லாம் நடந்திருக்கும் சொன்னாங்க. ஆமா உன்னோட அசால்ட்னாலதான் 1 வருஷமா நீ போட்டிருக்க. நான் அப்ப கூட நான் சொன்னேன், சாமி அன்னைக்கு சொன்னார்லன்னா இன்னொரு தடவை வேணும் ஒரு 18 வாரம் ட்ரை பண்றா, ஒண்ணுதான் வேணும்னு மட்டும் ட்ரை பண்றா, 18 வாரம் மட்டும் கரெக்டா ட்ரை பண்றானே என்ன திருப்பி நான் போவா அப்படின்னா போ இப்ப என்ன அப்படின்னு. இது எல்லாமே எனக்கும் புரியதான் செய்யுது. யாராவது கேட்கல டக்குன்னு எனக்கு மைண்ட் அப்செட் ஆயிடும். அப்புறம் ஏதாவது ஒரு பொண்ணு வந்து அப்படி நின்று போயிடும். இப்ப போன வாரம் கூட ஒரு பொண்ணு டீச்சரு, ஒரு பொண்ணு தான் இங்க ராஜபாளையம் தான் டீச்சர், பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கு, டிகிரி முடிச்சுட்டு டீச்சரா இருக்கு. அவங்களுக்கு ஓகே, அவங்க பொருத்தம் பார்த்தாங்களா சரியா போச்சு. நம்மளும் ஒரு இடத்துல போய் பொருத்தம் பார்த்தா தானே அவங்க கிட்ட காட்ட முடியும். பொருத்தம் பார்க்கல இவங்க வந்து அந்த முக்கியமான பொருத்தம் இல்ல, அந்த பொண்ணுக்கு வந்து மாங்கல்ய இது வந்து கம்மியா இருக்கு அப்படின்ட்டாங்க. 5 பொருத்தம் தான் இருக்கு, நம்ம எழுதி கொடுத்தாரு. சரி வேண்டாம் இது வேற இடம் பாருங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு நான் சொல்லிட்டேன். இப்படி போய்கிட்டே இருக்கு. அப்படி கேட்கல நமக்கு அது கஷ்டமா இருக்கு. ஏன் அது உங்களுக்கு தெரியும்ல, இந்த பொண்ணுதான் இந்த இடத்துலதான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, அதை ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு சாமி சொல்ற இடம் தான் முடியும்னு எங்களுக்கு தெரியும். சாமி அன்னைக்கு சொல்லிட்டாரு. இதெல்லாம் வந்து சாமி இல்ல இரு நான் சொல்லியிருக்கேன், உன் மகனுக்கு பொண்ணுன்னு வந்தா சாதகம் பார்க்காத, நேரம் பார்க்காத, பொண்ணு நல்லா இருக்கா நல்ல குணமா இருக்கா பேசி முடிச்சிருந்தா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவங்க அதெல்லாம் விட்டுட்டு அவங்க பார்த்தா தானே நம்ம பார்க்கணும், ஒரே தூக்கி அமுத்திடணும். நீ பாத்துட்டீல்ல, பொண்ணை பெற்றவங்க பாத்துட்டீல்ல, நல்லா இருக்குல்ல, சொல்லு என்ன எனக்கு அப்படி போ கத்துக்கிறணும், நம்ம காட்டணும், நாங்க பாக்கணுங்க. எல்லா இடத்துலயும் அப்படிதான் நான் சொல்றேன். என்ன ஒரு இடத்துல ஆகி போச்சுங்கிறக்கா இன்னொரு இடத்துல அப்படியே ஆயிரும்னு நினைக்க கூடாது. சரி வர்ற நேரம் நீங்க சொல்லுவீங்களா, அப்ப பாத்துக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு கண்கணிப்புன்னு எனக்கே தெரிஞ்சு நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். இந்த புரோக்கர்களுக்கு கொடுக்கறது, இப்ப 4 பேர் ஜாதகம் யாராவது என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து கொடுத்தாங்கன்னா அதை போய் பொருத்தம் பார்த்துட்டு வர்றது, இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்ககிட்டயும் நம்ம இதெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது. அப்பா என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு தான் நடக்கும்ன்றது தெரிஞ்சிருக்கு. இப்படி எல்லாம் நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படிங்கிற மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. சங்கடம் முடியும், இந்த இடத்துலதான் பொண்ணு இருக்கு, இன்னைக்குதான் வரும் நீங்க உறுதியா சொல்லிட்டீங்கன்னா இவங்களெல்லாம் நான் போங்கடாது, யார் பக்கம் பிரிவு கூட பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி நீங்க உறுதியா சொல்ல மாட்டேங்கிறீங்களா, அதுதான் எனக்கு ஒரு ஆதங்கம். உறுதியா நான் என்ன சொல்றேன், நீ இப்போ புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறேன்.